வெல்கம் டு आवर சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம், மிளகா கிள்ளி சாம்பார். அதுக்குன்னா முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, நம்ம சேனலோட நேம் ஸ்லைட்டாக நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். அது எதுவும் இல்லை, ராம்ஸ் அண்ட் ஹேம்ஸ் கிச்சன். ஸோ இன்னொரு சேனல் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. அந்த அப்டேட் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ரெசிபி பற்றி ராம் சொல்லுவாங்க. இன்னையோட ரெசிபி என்னன்னா மிளகா கிள்ளி சாம்பார். அப்படின்னா என்னன்னா, அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, மிளகா கிள்ளி வந்து நம்ம அதில் போடுவோம், அதுதான் ஆக்சுவலாக உண்மை. இது வந்து மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஸ்டில் நான் வந்து இங்கே ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பருப்பு. நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து நம்ம நார்மலாக வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தாளிம்பில் தான் இருக்குது, அந்த தாளிக்கிறோம் இல்லையா, அதில் தான் இருக்குது அதோட ஃப்ளேவர் எல்லாமே. இந்த ரெசிபி வந்து என்னோட பாட்டி சூப்பராக பண்ணுவோம். டெய்லி இந்த சாம்பார் வச்சா கூட சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் இது ஸ்பெஷலி வந்து நான்வெஜ் சாப்பிட்டு மறுநாள் வந்து கண்டிப்பாக மிளகா கிள்ளி சாம்பார் சாப்பிட்டே ஆகும். எதுக்குன்னா கொஞ்சம் சூடு தணிக்கும், லைக் ஹீட்டாக இருக்கும் இல்லையா நம்ம பாடி ஆஃப்டர் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம். அதை தணிக்கிறதுக்காக நம்ம வந்து இது நாங்கள் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இது கூட மாங்காய் வெல்லம்னு ஒன்று பண்ணுவோம், அதுவும் என்னோட ஃபேவரட். இந்த மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நான் 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாக வந்துச்சு. இது எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சரியாக போகும். நீங்கள் எவ்வளோ நார்மலாக பருப்பு ஊற வச்சு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் வந்து 3 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் போட்டுட்டு, நான் வந்து சால்ட்டும் டர்மரிக்கும் போட்டுட்டு இதை வந்து ஊற வச்சு விசில் வச்சுட்டேன். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் 2 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, கடுகும் பெருங்காயம் தூளும் 2ம் ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்ச பிறகு நான் வந்து இங்கே 2 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா துண்டாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டே இருக்கிறப்ப பருப்பு வந்து வெந்துடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இதை வந்து மத்து வச்சு ஒரு வாட்டி கடைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து இதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கின பிறகு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி விட்டுக்கோங்க. கொதி விட்ட பிறகு எடுத்திங்கன்னா சூப்பரான மிளகா கிள்ளி சாம்பார் தயாராகிடும். இது வந்து சுட சுட சாதத்தில் நல்லா கலந்து, இது கூட மாங்காய் வெல்லம் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், மறக்காம அதை பாருங்கள். கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஹேம்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவார். வாவ், சூப்பராக இருக்குது மிளகா கிள்ளி சாம்பார். நீங்கள் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணணும். என்னத்துக்குன்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூல் ஆகும் பாடி. இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் எவ்ரி வீக் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே guys, see you next video. Bye bye.